வணக்கம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம அன்னதானத்தை பற்றி பார்க்க போகிறோம் சாய்ராம். இன்றைக்கி எங்கள் ஞானவழி சாய்பாபா ஆலயத்தில் அன்னதானம் போட்டோம். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு சாய்ராம் அன்னதானம். அந்த அன்னதானத்துடைய பெருமை தான் இப்போ உங்ககிட்ட வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் சாய்ராம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாமளும் அன்னதானம் பண்ணணுன்றதை நீங்கள் நினைக்கணும் சாய்ராம். அந்த அளவுக்கு அன்னதானத்தில் பெருமை இருக்குது சாய்ராம். என்னென்னா, பாபா உணவே பிரம்மன்னு சொல்லியிருக்கிறார். பாபா பட்டினியை அங்கீகரிப்பதில்லையா. ஒரு வயதான அம்மா பாபா ஏதாவது அறிவுரை சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்போது பாபா அதை பெருசாக பொருட்படுத்தாமலே இருப்பார். அப்போது மகள்சாபதி ஐயா என்ன பண்ணுவார்னா, பாபா கிட்ட போய் சொல்லுவார், பாபா அவங்களோ வயதானவங்க, நீங்களும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் உபதேசம் சொல்லாத வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்களாம், பட்டினியாக இருக்கிறாங்க. இந்த வயதான காலத்தில் அவங்க பட்டினி இருந்து ஏதாவது ஆயிடுச்சேன்னா பழி உங்கள் மேலே தான் வரும் பாபா. பாபாவால் தான் அந்த அம்மா இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாபா. அதனால் எப்படியாவது அந்த அம்மாவை நீங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை சாப்பிட வைங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு மகள்சாபதி ஐயா பாபா கிட்ட கேட்பார். உடனே பாபா போய் அந்த அம்மாவுக்கு தனக்கு என்ன குரு சொன்னாரோ அதை சொல்லி அந்த அம்மாவை பட்டினியாக இருக்க விடாமல் தடுத்து அந்த அம்மாவை சாப்பிட வச்சார். அப்போது பாபாவுக்கு இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, பட்டினி பாபாவுக்கு பிடிக்காது. அதாவது வெறும் வயிற்றோடு இறைவனை தேடக்கூடாது. ஏற்கனவே கூட நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சார். காட்டில் நிறைய பேர் 4 பேர் திரிவாங்க. பாபா மாட்டு வண்டியில் போயிட்டு அவங்களுக்கு உபதேசம் சொல்லுவாருன்னுட்டு. இப்போது கர்ணரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். கர்ணர் எல்லா தானமும் பண்ணார். அவர் என்ன பண்ணலன்னாக்கா அன்னதானம் பண்ணல. அன்னதானம் பண்ணாதனால அவரால் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் நரகத்துக்கு போனாராம். நரகத்தில் போன உடனே பயந்துட்டார். யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும் பயந்துட்டாங்க. என்னடா பூமியில் வள்ளல்னு சொன்னால் கர்ணருக்கு மிஞ்சின ஒரு வள்ளல் கிடையாது, அப்பேற்பட்டவர் நரகத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசித்து இதுக்கு ஒரே வழி சிவபெருமான்கிட்ட ஃபஸ்ட்டு பிரம்மா கிட்ட போகிறாங்க. பிரம்மா சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, படி அளக்கிற பரமசிவன் கிட்ட போங்கன்னு. உடனே பரமசிவன் கிட்ட போன உடனே பரமசிவன், எனக்கு தெரியாது, காக்கும் தொழிலான விஷ்ணு பகவான் கிட்ட போங்கன்னு. விஷ்ணு பகவான் கிட்ட இவர் போனதுமே கதவுகள் நேராக திறந்துருக்கு. கர்ணரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு விஷ்ணு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஐயா விஷ்ணு பகவானே, இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும். கர்ணன் நரகத்துக்கு வந்திருக்காரு, அவரை ஏன் நரகத்துக்கு அமிச்சிங்க? அவருக்கு தீர்ப்பு வழங்க எங்களால் முடியாது. பூமியில் இருக்கும் பொழுது தானம் தர்மம் கொடை வள்ளலாக இருந்தவர், அவருக்கு எப்படி நாங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு யமதர்மராஜா விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாரு. அப்போது விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, கர்ணன் பூமியில் எல்லா தானமும் பண்ணார், ஆனால் அன்னதானம் பண்ணலை. அதனால் பூமிக்கு போய் 15 நாள் கோயிலாக அன்னதானம் பண்ணி தன் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி வரும் பொழுது அவருடைய இருக்கிற அந்த தர்மமும் அவருக்கு அதிகரிச்சிடும், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வருவார் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்லுவார். அப்போ யமதர்மராஜா கர்ணன்கிட்ட நன்றி சொல்லுவார். எதுக்குன்னா, உங்கள் தயவால் தான் நான் மும்மூர்த்திகளை இன்றைக்கி சந்தித்தேன். அதனால் புரட்டாசி 1லேருந்து 15 நாள் வரைக்கும் கர்ணரை பூமிக்கு அனுப்பி வைப்பாங்க. கோயிலாக அவர் என்ன செய்வார்னாக்கா, அன்னதானம் பண்ணி அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் மோட்சம் சாம்ராஜ்யத்துக்கு போவார். மோட்சம் அடைந்த பிறகு மகாராஜாவாக பிறந்து நிறைய அவதாரங்கள் அவருக்கும் அதுக்கப்புறம் இறைவன் கொடுப்பார். அப்போ சுவாமி நமக்கு அன்னதானத்தினுடைய பெருமை சொல்கிறார். ஒரு முன்னோர்கள் செய்த பாவமும் நாம் செய்கிற பாவமும், கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிற பாவங்கள், தெரியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாமே இந்த அன்னதானத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு மகாபாரத கதை சொல்கிறேன் சாய்ராம் அவங்க மத்தியில். இப்போது துரியோதனை வீழ்த்துறதுக்கு அர்ஜுனனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வருவார். அப்போது படையை திரட்டிட்டு வரும்பொழுது படை வீரர்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. ரொம்ப தூரம் நடந்து வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, களைப்பாயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
தண்ணி குடிக்காமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப களைப்பாயிடுவாங்க. துரியோதன் தந்திரமாக பெரிய ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருப்பார். பெரிய விருந்து. அது துரியோதனம் தான் பண்ண ஏற்பாடுன்னு தெரியாமல், பசி வந்தால் பத்தும் பறந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இவர் வந்த அர்ஜுனனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த அந்த படைகள் துரியோதன் ஏற்பாடு பண்ண விருந்தில் போயிட்டு உக்காந்து வயறார சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டுட்டு பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்திடுவாங்க. அப்போது துரியோதனன் சொல்லுவார், என்ன மாமா உங்கள் வாயால் வாழ்த்திட்டீங்களே, நீங்கள் எனக்கு எதிராக தானே படையை திரட்டிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் வாழ்த்துன பிறகு என்னை எப்படி கொல்லுவீங்க அப்படின்னு துரியோதனன் சொன்ன உடனே, அடாடா எதிரி வீட்டிலேயே நம்ம சாப்பிட்டுட்டோமே, எப்படி நம்ம உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது இல்லையா, இப்போ எப்படி நம்ம துரியோதனக்கிட்ட சண்டை போடுறதுன்னு திரட்டிட்டு வந்த அத்தனை படைகளையுமே திருப்பி கொண்டுட்டு போவார். அப்போது ஒரு அன்னதானத்தில் இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது பாருங்கள் சாய்ராம். இதனால தான் அப்பா நமக்கு உணவே பிரம்மம் என்ற வார்த்தையை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. பட்டினியை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சாயப்பாவுக்கு அதனால தான் ஒவ்வொரு சாயப்பாவோட ஆலயத்துலலாம் என்ன செய்கிறாங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. எந்த ஜீவராசியுமே அவருக்கு பசியாக இருந்து அந்த காரியம் செஞ்சால் பாபாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது சாய்ராம். அதனால் இந்த ஆடியோ வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களால் முடிஞ்ச ஜீவராசிகளுக்கு தானம் கொடுங்க. பசுவுக்கு தானம் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது கீரை, ஒரு கட்டு கீரை கூட வாங்கி கொடுக்கலாம். அமாவாசைக்கு தான் வாங்கி கொடுக்கணுன்னு இல்லை. உங்கள் கையில் என்ன இருக்கோ கோயிலில் இருக்க பசுகளுக்கு தானம் கொடுக்கலாம். அப்புறமா பசின்னு வரவங்களுக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்கலாம். அப்போது ஒரு வாட்டி ரொம்ப வறுமை நிலைக்கு போயிட்டாங்க ஒரு அம்மா. அப்போது மகா பெரியவரை பார்க்க போயிருக்காங்க. மகா பெரியவரை போயிட்டு பார்க்குறாங்க. ஐயா ஐயா நான் ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கிறேன், என்னால் யாருக்குமே அன்னதானம் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்கய்யா, என்னுடைய வறுமை நிலையை நீங்கள் சரி பண்ணுங்களேன் அப்படின்ட்டு மகா பெரியவா கிட்ட போயிட்டு ஒரு அம்மா கேட்குறாங்க. அப்போது மகா பெரியவா சொல்கிறாரு, கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து என்ன அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் எறும்பு புத்து எங்கன்னா இருந்தாக்கா அந்த எறும்பு புத்தில் போட்டுடு. 1000 எறும்புகள் சாப்பிட்டா உன்னை அதாவது அந்த எறும்புகள் எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது இல்லையா, எறும்பு 1000 பேர் அன்னதானம் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்றார். அப்போ நீயும் வாழ்க்கையில் ஒரு ஜீவராசிக்கு அன்னதானம் பண்ணல. அப்போ பாருங்கள், நம்மளுடைய பெரியவர்கள்லாம் அன்னதானத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் அந்த அம்மா அந்த எறும்புகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அந்த அன்னதானம் சாப்பிடும் பொழுது அந்த எறும்பெல்லாம் இப்போ இவங்களுக்கு அன்னதானம் பண்ணன்ற ஒரு தர்மம் பண்ணாங்க அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு தன் வறுமை நிலையை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு வழி சொன்னார். ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க என்னால் அன்னதானம் பண்ண முடியாது நினைக்கிறவங்களுக்கு மகா பெரிவா சொன்ன வழி இது. சாயப்பா என்ன சொல்கிறாரு, உங்களை நாடி வர ஜீவராசிகளுக்கு. ஒரு முறை லக்ஷ்மி செண்டை அம்மா மசூதியை பெருக்கிட்டே இருக்கிறாங்க. மசூதி பெருக்கிட்டே இருக்கும்போது ஒரு பைரவர் போயிட்டு பாபாவை பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது பாபா அப்படின்னு கேட்குறது. பைரவர்னா நாய், உங்களுக்கு அதனால தான் நான் பைரவர்னு சொன்னேன். பசிக்குதுன்னு பாபாவை பார்த்து கேட்குதான். பாபாவுக்கு அது புரிஞ்சிச்சு. உடனே இல்லை அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு பாபா, லக்ஷ்மி செண்டை அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, போய் எனக்கு சப்பாத்தி கொண்டு வரீங்களான்னு. ஐயோ பாபா எப்பவுமே கேட்க மாட்டாரே, பாபா சப்பாத்தி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேகமாக போய் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு பாபா கிட்ட பாபாவுடைய தட்டில் வைக்கிறாங்க. அதில் ஒன்று கூட பாபா எடுத்துக்காம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பைரவர்கிட்ட வைக்கிறார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம். ஏன் பாபா, நீங்கள் பசிக்குதுன்னு தானே கேட்டீங்க, செய்கிற வேலையை விட்டுட்டு போய் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொண்டு ரொட்டி பண்ணி கொடுத்தாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நாய்க்கு வைக்கிறீங்களேன்னு. அப்போ அம்மா, நான் சாப்பிட்டாலும் ஒன்று தான், அது சாப்பிட்டாலும் ஒன்று தான், அது பசிக்குதுன்னு என்கிட்ட கேட்கும் பொழுது இப்போது நான் சாப்பிட்ற தட்டில் அதுக்கு வச்சுருக்கேன்னா அது நான் சாப்பிட்டதுக்கு சமம். எந்த உயிருக்கும் நான் பாகுபாடு பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்காதீங்க. எந்த ஜீவராசியாவது உங்ககிட்ட பசிக்குதுன்னு உங்கள் முகத்தை பார்த்து கேட்கும் பொழுது ஒரு பிடி அன்னம் வைங்க, இல்லையா ஒரு ரொட்டு துண்டு வைங்க அப்படின்னு அன்னதானத்தை பற்றி பாபா அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு. பாருங்கள் சாய்ராம்,
வாழ்க்கையில் நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக சாயப்பா எல்லா வழிகளையுமே வகுத்து வச்சுட்டு போயிருக்கார். அவர் நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் சாய்ராம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஆடியோவெல்லாம் பார்க்கும் பொழுது சுவாமி சொல்கிறது தான் சாய்ராம், நான் வந்து இந்த ஆடியோவில் வீடியோவெல்லாம் போடுவேன் சாய். அதுக்காக தான் எங்களெல்லாம் பாபா தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போது நீங்கள் இந்த கதைகளை கேட்டு அன்னதானம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் கஷ்டமான உங்களுக்கு எந்த ஜீவராசிக்கு பண்ண முடியுமோ டெய்லி காக்காய்க்கு கொஞ்சம் வைங்க, இல்லையா குருவிக்கு வைங்க. இப்போது நான் அணில் வந்து சாப்பிட்றத நான் வீடியோ போட்டேன் சாய்ராம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? அது பசிக்கு அதுக்கு நான் கொஞ்சம் சாதம் வச்சுருப்பேன். எப்போவுமே நைட்டில் வரும்பொழுது பாபாவுக்கு ஆர்த்தி பண்ணுற சாப்பாடு, அதை பிரசாதம், அதை தான் வந்து அதில் போட்டு அந்த டப்பாவில் போட்டு வருவார் எங்கள் ஹஸ்பண்டு. அப்போது எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ போய் அந்த அணில் குட்டி அதிலேருந்து எடுத்து சாப்பிடும். இது நான் கொடுக்கல சாய்ராம், எங்கள் ஹஸ்பண்டும் கொடுக்கல, இது பாபா கொடுக்குறாரு. அந்த அணில் அவரை நம்பி அங்கே இருக்குது. அப்போது ஒரு அன்னதானங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நம்மளுக்கு பாபா ஒவ்வொரு தரமும் எடுத்து நிரூபிக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, மறக்காமல் அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு சாய்ராம். ஜெய் சாய்ராம்.